ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம மனோரஞ்சிதம்னு சொல்லப்படுற இந்த ஒரு அழகான பூவை பற்றி பார்க்கலாம். இந்த மனோரஞ்சிதம் சீதாப்பழம் குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரம். இதோட பூவுமே பார்த்தீங்கன்னா சீதாப்பழம் பூ மாதிரியே தான் இருக்கும், என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பூவோட சிறப்பம்சம்னு எதை சொல்லுவாங்கன்னா, நம்ம என்ன பூவை மனசில் நினச்சிக்கிட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறோமோ அந்த பூவோட அதே ஸ்மெல் இந்த பூவில் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது உண்மையான்னு செக் பண்ணி பார்த்தப்ப அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக்டர்ஸும் இதில் தெரில. ஆனால் நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு டைம் இந்த பூவை ஸ்மெல் பண்ணும்போதும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல்ல தான் இந்த பூ இருந்துச்சு. இதை ஸ்மெல் பண்ண ஒவ்வொரு டைமுமே ஒரு ரிஃப்ரெஷிங்கான பிளசன்ட் ஃப்ராக்ரன்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரு ரிஃப்ரெஷிங் பிளசன்ட் ஃப்ராக்ரன்ஸ்க்காக தான் இந்த பூக்கு வந்து மனோரஞ்சிதம் அப்படிங்கிற பேரே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பூவோட கலருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு கிரீன் கலர்ல தான் இருக்குது, 3வது நாளைக்கு அப்புறம் தான் இது வந்து எல்லோ கலர்ல மாறுது. ஸோ மக்களே, நீங்க இந்த பூவை ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.